அனைவருக்கும் வணக்கம். அந்த இன்டர்வியூவர் ஒரு கேள்வி கேட்டார். என்னென்னா, நீங்கள் தான் வாசி யோகமில் வந்து நல்ல நிலையில் இருக்கீங்கல்ல, உங்களால் வந்து பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். வாசி யோகமில் வந்து அப்படியே தியானத்துலேயே அப்படியே பறக்கிற நிலையெல்லாம் இருக்காமே, கூடு விட்டு கூடு பாயிற நிலையெல்லாம் இருக்காமே அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு என்னுடைய பதில், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவங்கவுங்க மனசில் இந்த மாதிரி குழப்பம் இருக்குது. யோகம், வாசி யோகம், மெடிடேஷன், ஒரு குரு, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டாவே இது ஏதோ மாய வித்தையோ, நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற மாய வித்தையோ அப்படின்ற ஒரு தவறான புரிதலோடு இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் முக்கியமாக போடுறேன். வாசி யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நாமளே சிவனாக உயர்த்திக்க மட்டும்தானே தவிர, நம்ம பறக்கிறதுக்கோ கூடு விட்டு கூடு பாயறதுக்கோ இந்த மாதிரி வந்து மாயாஜால வித்தைகளை செய்கிற இடம் வந்து வாசி யோகம் கிடையாது. இப்போ யோகம் அப்படிங்கிறது என்னது? யோகக்காரன் அப்படின்னு ஒருத்தவங்களை சொன்னால் ஹீ இஸ் ஃபுல் ஆஃப் லக் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ அவரை சுற்றி அவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ வாசி யோகம் அப்படின்னு ஒரு நல்ல குருஜி கிட்ட தீட்சை வாங்கி தியானத்தின் மூலிமா நமக்குள்ளே இருக்க சிவத்தன்மையை உயர்த்தி நாம் உணர்ந்து சிவனாகவே வாழ ஆரம்பிக்கிறது தான் வாசி யோகம். அது வந்து நம்ம மூச்சு மூலிமா வந்து நம்மளுடைய தியானத்தில் பல்வேறு நிலைகள் ஏற்பட்டு மூச்சு உள் சுவாசமாகி பல நிலைகள் இதில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் கடந்து நாம் வாழ்க்கையில் உயர்றதுக்கு மட்டும்தான் இந்த வாசி யோகமே தவிர, நம்ம வந்து கூடு விட்டு கூடு பாயறதுக்கோ நம்ம வந்து மாய வித்தைகளை செய்கிறதுக்கோ அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாதுங்க. அப்படி வந்து மாய வித்தைகள், மாயா ஜாலங்கள் மூலிமா தான் வாசி யோகத்தை ஒருத்தரால் வெளிப்படுத்த முடியும்னா, நம்ம வள்ளலார் ஐயா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து நமக்காக விட்டு சென்றாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நம்மளுக்குள்ளே இருக்கிற கடவுள் வந்து ஜோதி வடிவில் புருவமத்தியில் தான் இருக்கார். கருணையாக நம்ம வெளிப்படுத்தல நமக்குள்ளே இருக்க சிவத்தன்மை வெளியாகும் அப்படிங்கிறத மாபெரும் விஷயத்தை உணர்த்தி 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 பார்த்தாரு. மக்கள் யாருக்குமே புரியல. அப்புறம் கடைசியில் தன் உடலை விட்டு அவர் போகிறதுக்கு ஒரு அறைக்குள்ளே வந்து தன்னை பூட்டிக்கிட்டு 2 நாள் கழிச்சு பாருங்கள், நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், இதுவே சாட்சி அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே நிகழ்த்தியும் காட்டினார் இல்லைங்களா? கதவு திறந்து 2 நாள் கழித்து அந்த அறையை திறந்து பார்க்குறப்ப அவர் இல்லை. இறைவனோட இறைவனாக அவர் வந்து அப்படியே மாயாஜாலமாக மறைஞ்சு போயிட்டார் இல்லைங்களா? அவரு கூட தான் அப்போ மாயாஜால வித்தைகள் பண்ணார். ஆனால் அதனால் இப்போ எத்தனை வள்ளலார் இங்கே இருக்கிறோம் நம்ம உலகத்தில்? வள்ளலாருங்கிற ஒரே ஒரு வள்ளலார் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வள்ளலார் கூறிய அந்த வார்த்தைகள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த வார்த்தை இப்போ நம்ம அவ்வளோ பேசுகிறோம். அந்த வார்த்தைகள் இவ்வளோ வந்து போற்றப்படுது. அப்போ நாம் எங்கள் குருஜி எங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இதையும் அதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களை நீங்கள் வள்ளலார் அளவு உயர்த்திக்க முடியுமா? உங்களை நீங்கள் சிவன் அளவு உயர்த்திக்க முடியுமா? உங்களை நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் அளவு அன்பாலையும் கருணையாலையும் உங்களை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றிக்க முடியுமா? நீங்கள் தான் அந்த அல்லாவாக இருக்க முடியுமா? நீங்கள் தான் அந்த முருகனாக விழிப்புணர்வோடு அடுத்தவங்களுக்கு ஒரு குரு நிலையில் வழிநடத்த முடியுமா? அவங்க வாழ்க்கையை உயர்த்த முடியுமா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்கிறாங்க. நீங்கள் உண்மையிலேயே அந்த மாதிரி வாழ்கிறீங்களா? இந்த மாதிரி கேள்விகளை எங்களை கேட்டு கேட்டு எங்களை வந்து உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க எங்கள் குருஜி. ஸோ முதல்ல நம்ம இந்த வாசி யோகம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தையே நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் வீடியோ போட்டேன். நாம் வந்து ஒரு நல்ல குரு கிட்ட தீட்சை எடுத்து அன்றாடம் தியானம் பண்ணி நல்ல நிலைக்கு, தியானத்தில் பல நிலை இருக்குது, அதில் பல நிலைகளை கடந்து
நாம் வாழ்க்கையில் உயரத்துக்கு மட்டுமே பார்க்கணுமே தவிர ஆன்மீகத்தை நம்ம தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து வாழ்க்கையை வந்து தவறாக எடை போட்டு வாழக்கூடாது. நம்ம மனுஷங்களாக பிறந்திருக்கிறோம். அதுக்கு ஒரு மாபெரும் பர்பஸ் இருக்குது. இதையெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ நாளில் இதை எவ்வளோ சீக்கிரம் நம்ம புரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்கிட்டு நம்ம தியானத்தை வழியின் வழிந்து நம்ம வாழ்க்கை இப்போ பாருங்கள், நான் வந்து தியானம் வழியில் தான் இருக்கேன். நான் என்ன ஒரு போரிங் பேரண்ட்டாக, போரிங் ஒய்ஃபாக, நான் என்ன போரிங்காக வாழ்ந்துட்டுருக்கேன்னா, கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு நான் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கேன். என்னுடைய லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்குது. என் பிஸ்னஸ் நல்லா போகுது, என் வாழ்க்கை நல்லா இருக்குது, என் குழந்தைங்களை நல்ல என்னுடைய தியானத்தில் இருக்க விழிப்புணர்வு மூலயமா என் குழந்தைங்களை நல்ல நான் அட்வைஸ் பண்ணி கொண்டு வர முடியுது, அவங்கள நான் உயர்த்த முடியுது. என்னை சுற்றி இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நான் வந்து குருவே சரணம்னு வந்து பூர்வ மத்தியில் விடுறத ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து தியானத்தில் ஒரு வழி. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கிராக் கோட்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கெல்லாம் ஈஸியாக நாங்கள் வந்து ப்ராப்ளமை விட்டு ரிலீவ் பண்ணுறதுக்கு எங்கள் குரு வழியாக நாங்கள் கற்றுக்கிட்ட கிராக் கோட்ஸ் இதெல்லாம். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்படியே குருவே சரணம்னு வந்து பூர்வ மத்தியில் விட்டுருவேன். இந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஸோ தியானம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இருக்க ப்ராப்ளம்களை வந்து விடுவிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுவோம். இருக்கிற ப்ராப்ளம்னே சுற்றிக்கிட்டு ஆன்மீகத்தை ஒரு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது.